கும்பராசிக்காரர்கள் என்றாலே குதூகலம் தான். மனசில் இவங்களை மாதிரி ஒரு சைல்டிஷான ஒரு வெள்ளாந்தியான வெகுளியான ஆள உலகத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே ராசியிலே ராகு. அப்போ அந்த ராகு குடும்பம் என்ன கதியாக போகுதுன்னே தெரில சார். எங்கள் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே என் பொண்டாட்டி டைவர்ஸ்னே டெய்லி சொல்கிறா. கவலையப்படாதீங்க, சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க, செய்ய மாட்டாங்க. 6ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும்பொழுது என்ன ஆகும்னா புதிய இடத்துல வேலை, தொழில் ஸ்தானம், தொழிலை குரு பகவான் பார்க்கும் பொழுது தொழிலில் நல்ல முன்னுக்கு வரும். எல்லாத்தையும் தாண்டி 12ஆம் இடத்துக்கு குரு பார்க்கிறார். 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம். விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது தேவையற்ற விரயங்கள் எல்லாம். 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது பெருஞ்சொத்தும் பெரும்பணமும் தருகிறார். கும்பராசிக்காரர்கள் சிறப்பாக இருக்க முடியும். உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சுவாமி. வணக்கம். வணக்கம். இந்த வருடம் ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி வர இருக்கு. இதனால மக்களுக்கு கண்டிப்பா நன்மைகள் தான் பயக்கும் அப்படின்றது நமக்கு அறிந்த உண்மை. மக்களுக்கு எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கும் அப்படின்றது மக்களுக்காக நீங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த குரு பயிற்சி ஜூன் 2ஆம் தேதி வருகிறதை ஒரு திருநாளாக நாம் கொண்டாட வேண்டும். காரணம் என்னவென்றால் இந்த வருடம் வருகின்ற குரு தான் கடகத்திலே உச்சம் பெற்ற குரு. உச்சம் பெற்ற குரு என்ன செய்வார்? சும்மாவே நிறைய நல்லது செய்வார். உச்சம் பெற்ற குரு என்பதால் அவருக்கு ரொம்ப பிடிச்ச வீடு கடகம். அதனால் குருச்சந்திர யோகம் ஏற்படுகிறது. ஆனால் நிறைய யோகங்கள் இந்த வருடம் வரப்போகிறது. அதை ராசி ரீதியாக யார் யாரெல்லாம் ஃபாரின் போக போகிறீங்க, யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆக போகுதுங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சினால எந்த மாதிரியான அதிர்ஷ்டங்கள்லாம் கொட்ட இருக்கு? கும்பராசிக்காரர்கள், நீங்கள் கும்பராசியா? கும்பராசிக்காரர்கள் என்றாலே குதூகலம் தான். மனசில் இவங்களை மாதிரி ஒரு சைல்டிஷான ஒரு வெள்ளாந்தியான வெகுளியான ஆளை உலகத்திலே பார்க்க முடியாது. கும்பராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்குமே பொதுவாகவே ஒரு 1 கோடி ரூபா கொடுத்தீங்கன்னா அண்ணே ஒரு 100 ரூபா எடுத்துகிட்டு போய் டிஃபன் வாங்கிட்டு விட்டுமானேன்னு கேட்பாங்க. அவ்வளோதான் இவங்களுடைய அதிகபட்ச எதிர்பார்ப்பே. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே ராசியிலே ராகு. அப்போ அந்த ராகு குடும்பம் என்ன கதியாக போகுதுன்னே தெரில சார். எங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே என் பொண்டாட்டி டைவர்ஸ்னே டெய்லி சொல்கிறா. கவலையப்படாதீங்க, சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க, செய்ய மாட்டாங்க. என்ன நீங்கள் ரொம்ப நல்லவர், உங்களை யாரும் பிரிய மாட்டாங்க. 2ஆம் இடத்துக்குடைய குரு பகவான் 2 குடையவன், 2 குடையவன், புத்திரகாரகன், தனாதிபதி எல்லாம். இவர் 6ஆம் இடத்திலே உச்சம் பெறுகிறார். 6ஆம் இடம் என்பது என்ன? 6ஆம் இடம் என்பது உங்களுடைய வேலை, அன்றாடம் பார்க்கின்ற வேலை. 6ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும்பொழுது என்ன ஆகும்னா புதிய இடத்துல வேலை கிடைக்கும். இப்போ நீங்கள் ஏற்கனவே ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டு இருந்தீங்க, அந்த இடம் செட் ஆகலைன்னா இப்போ புது இடத்துல வேலை கிடைக்கும். அப்போது 6ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா கடன். இருக்கின்ற கம்பெனிலேயே வேறு பொறுப்பு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இதை பார்த்துட்டு இருந்தேன், நான் சேல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன், இப்போ என் கம்பெனியில் என்னை பர்ச்சேஸ் பார்க்க சொல்லிட்டாங்க. பர்ச்சேஸ் பார்த்துட்டு இருந்தேன், இப்போ நான் வெண்டர் டெவலப்மெண்ட்டில் இருக்கேன். நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்களோ அது வேறு வேலை பார்க்க வைப்பாங்க. அதன் மூலம் உங்களுக்கு புதிய வருமானம் கிடைக்கும். அந்த வருமானத்து மூலம் கடன் அடைப்பீங்க. 6ஆம் இடத்தை குரு பார்த்து விட்டார். குரு இருக்கார். குரு 6லிருந்து 5ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ஆம் இடம் என்பது ஒரு தொழில் ஸ்தானம். தொழிலை குரு பகவான் பார்க்கும் பொழுது தொழிலில் நல்லா முன்னுக்கு வருவீங்க. கும்பராசிக்காரர்கள் நம்மையும் ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, யார் யார் பின்னாடியே சுற்றுறோம், நமக்குன்னு ஒரு பிஸ்னஸ் இருந்தால் நல்லா இருக்குமே போன்ற எண்ணங்கள்லாம் வரும். 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ஆம் இடம் என்பது டெய்லி ஓடுறது. ஒரு காட்டிலே சிங்கமும் இருக்கிறது, மானும் இருக்கிறது. காலைல 6 மணிக்கெல்லாம் போயிட்டு அந்த மானை கொண்டுட்டு அந்த சிங்கம் உயிரோடு இருக்கலாம். 5:50க்கே கிளம்பி ஓடி போயிட்டா அந்த மானும் உயிரோடு இருக்கலாம். பிரச்சனை நீங்கள் மானா சிங்கமாங்கிறது முக்கியம் இல்லை, காலைல எந்திரிச்சு ஓடுறீங்களாங்கிறது தான் முக்கியம். கும்பராசிக்காரர்கள் இது இந்த வருஷம் புரிஞ்சுப்பீங்க. எப்பயுமே எந்துவாக ஓடிட்டே இருக்க போகிறீங்க. இந்த வருஷம் ரொம்ப ஆக்டிவான வருடமாக இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி 12ஆம் இடத்துக்கு குரு பார்க்கிறார். 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம். விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது தேவையற்ற விரயங்கள் எல்லாம் போகும். அடுத்து 2ஆம் இடத்தை பார்க்குறார். 2ஆம் இடம் என்பது பணம். ஸோ அப்போது கும்பராசிக்காரர்கள் இது வரைக்கும் பணம் அப்படிங்கிறதே ஒரு 1.5 வருஷமாக, சார் என்ன சார் திடீர்னு 5000 ரூபா போட்டிங்க, அப்புறம் என்ன அதிர்ச்சி ஆகிறீங்க, திடீர்னு இவ்வளோ பெரிய காசு வந்தால் நான் எங்கே சார் போகிறது, அப்படி மாதிரி என்னங்க 5000த்துக்கு எவ்வளோ அதிர்ச்சி ஆகிறீங்க, அதெல்லாம் பார்த்து ரொம்ப நாளாகுது சார் அப்படிங்கிற மாதிரி 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது பெருஞ்சொத்தும் பெரும்பணமும் தருகிறார். கும்பராசிக்காரர்கள் சிறப்பாக இருக்க போகிறீங்க. கண்டிப்பா இவர்கள் வேற எந்த மாதிரியான விடயத்துல ஈடுபட்டால் இன்னும் இவர்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும்? இவர்கள் பொறுத்த வரைக்குமே 6ஆம் இடம் என்பது ஸ்பிரிச்சுவலான, அதாவது சந்திரனுடைய வீடு. 2ஆம் இடம் குருங்கிறதே ஒரு ஸ்பிரிச்சுவல் தான். அப்போது கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இவர்கள் எதை செய்தாலும் சிறப்பு. சில பேருக்கு பார்த்திங்கன்னா கடவுளுக்கு பூ வாங்கி தர்றது. இவர்களுக்கு பெரும்பாலும் குரு பகவானே 2 குடையவன் என்பதால்
கோயிலில் பணி செய்கிறவங்க, கோயில் பணிகளில் தன்னை ஈடுபடுத்தி கொள்கிறவங்க, கோயில் பொருட்களுக்கு இந்த இந்த இதெல்லாம் வந்து வாங்கி தர்றவங்க, இது போன்ற பிஸ்னஸ் பண்ணலாம். அல்லது பெரும்பாலும் வந்து இவர்கள் வந்து இன்டைரக்டாக கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், திருக்கோயிலுக்கு பெயிண்ட் அடிக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணலாம். குருன்னா தங்கம், சில பேர் தங்கம் முலாம் பூசுறது, கோல்டு கோட்டிங். இப்போ இந்த இந்த சிங்கம் முகம் மாதிரி இதெல்லாம் கோல்டு கோட்டிங் மாதிரிலாம், இதை மாதிரி ஏன்னா கடவுள் சிலைகளுக்கு கோல்டு கோட்டிங் பண்ணி தர்றது போன்ற விஷயம். சில பேர் தங்க கவசம் பண்ணி தருவாங்க. அந்த மாதிரி யோசிக்கிறதெல்லாம் தங்கம் வெள்ளினே யோசித்தா சிறப்பு. அதுவும் முடியல, எனக்கு பயமாக இருக்குன்னா தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு போங்க, ஷேர் மார்க்கெட்டில் போடுறது இன்னும் சிறப்பு. இவர்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம்? கும்பராசிக்காரர்களுக்கு 100க்கு 95 மார்க், ரொம்ப பிரமாதமாக இருக்குது. கும்பராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த 2026 குரு பயிற்சி? நல்லா இருக்கும் சார். ஆனால் என்ன, வரவுக்கும் செலவுக்கும் சரியாக போகும். உங்கள் வேலை என்னவோ அதை வண்டி பாருங்க. குடும்பம் வாக்கு தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல சனீஸ்வரர் இருந்தாலும் குரு பார்க்கிறார். ஆகவே திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிட்டும், நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஊர் விட்டு ஊர் போகிறதோ, நாடு விட்டு நாடு போகிறதோ, வேற மாநிலம் போகிறதோ, பிரிவுகள் வரும். சில நேரங்களில் வீட்டில் பிரிவு ஏற்படுறது மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். புதியதாக நீங்கள் ஏதாவது கடன் வாங்கி தொழில் பண்ணலாமானா வேண்டாம், இருக்கிறத தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வாங்க. தேவையில்லாமல் அகலக்கால் வச்சு மாட்டிக்காதீங்க. இதுக்கு வேற இன்னொரு 2, நீங்கள் அந்த ஏற்கனவே இருக்கிற கடனும் ஜாஸ்தி, இப்போ இருக்கிற கடனும் பிரச்சனை அப்படின்னா ஆகவே தாங்காது. கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நிதானமாக இருங்க. அதே நேரத்தில் உங்கள் ஜாதகத்துக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமையணும் அப்படின்னா உங்கள் வேலை என்னவோ அதை வண்டி பாருங்க. அடுத்து உங்களுக்கு பஞ்சாயத்து சொல்கிறது, நியாயம் சொல்கிறது, தர்மத்தை சொல்கிறது. அதே மாதிரி நீங்கள் நல்ல ஒரு எக்ஸிக்யூட்டிவாக இருந்தீங்கன்னா, நான் அவங்கள நம்பி கையெழுத்து போட்டேன் சார், இவங்கள நம்பி கையெழுத்து போட்டேன் சார், வேண்டாம். உங்கள் வேலை என்னவோ அதை வண்டி பாருங்கள். அதை கரெக்டாக செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். முதல்ல தேக ஆரோக்கியம் வேணும். கை கால் வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி, கேஸ்ட்ரிக் ட்ரபிள், அல்சரு, சரியாக சாப்பிடாமல் இருக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையும் கொடுக்கும். ஆகவே நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க. ரொம்ப ஆலோசனை பண்ணாதீங்க, ரொம்ப யோசிக்காதீங்க. உங்கள் வேலை என்னவோ பாருங்கள். கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன் நீங்களாக எதுவும் தேடி வச்சுக்காதீங்க. உங்கள் வேலைக்கு அடிப்படை பிரச்சனைகள் வராது. ஆனால் நீங்களா ஏதாவது ஒன்று செலவு பண்ணாதான் உண்டு. சனீஸ்வரரை வழிபட்டு வாங்க. சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரருக்கு எல் தீபம் போடுங்க. முடிஞ்சா திருநள்ளாறு அப்படிங்கிற சனீஸ்வரர் சனித்தலத்துக்கு போயிட்டு வாங்க. அங்கே போய் நல்லெண்ணெய் தானம், சிவனுக்கும் அம்பாளுக்கும் சனீஸ்வரருக்கும் தானம் பண்ணி விளக்கெல்லாம் போட்டு வாங்க. ஆடை தானம் பண்ணிட்டு வாங்க, வஸ்திர தானம். இது எல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மன நிம்மதி, ஆரோக்கியம், வருமானங்கள், கௌரவம் பாதிக்கப்படாமல் இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். நாட்டில் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆன்மீகவாதிகள், ஜோதிடர்கள், நியாயாதிபதிகள், டாக்டர்கள், வியாபாரிகள், இவங்களெல்லாம் செழிப்பாக இருக்கும். இருந்தாலும் அந்த சனியும் செவ்வாயும் இருக்கும் காலத்தில் இயற்கை அழிவுகள், நீரினால், நெருப்பினால், போர் பதட்டத்தால், இன்ஃபெக்ஷனால் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆனால் இந்த வருஷம் குரு வந்து ராஜாவாக வர்றார். ராஜாவாக வர குரு செவ்வாய் வந்து சேனாதிபதியாக இருக்கார். குரு உச்சம் பெறுறதுனால தங்கத்தினுடைய விலை கொஞ்சம் ஏறத்தான் செய்யும். ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க கொஞ்சம் நிதானமாக தான். வெள்ளி விலையும் கூட ஏறும். எப்போ தங்கம் ஏறுதோ வெள்ளியும் கூட ஏறும். குரு ஏறும்போது சுக்கிரனும் கூட ஏறத்தான் செய்வார். திருமணம் பாக்கியம் நிறைய பேருக்கு இந்த ஆண்டு உச்சம் பெற்ற குரு பார்வை 3 ராசிகளுக்கு இருக்கும்போது, அது எப்படி ஒரு ராசிக்கு தானே இருக்கும்? நீங்கள் எப்படி 3 ராசிக்கு சொல்கிறீங்க அப்படின்னா, மிதுனத்தில் இருக்கார் இந்த வருஷம் பிறக்கும் பொழுது. குரு பெயர்ச்சி வந்து கடகத்துக்கு வரார். மறுபடியும் ஒரு 5 மாதத்தில் சிம்மத்துக்கு போகிறார். அதிசாரமாக போகிறார். பின்னாடி ஒரு வக்கரம் பெறுகிறார். ஆக 3 ராசிக்கு குரு மாறுறது அப்படிங்கிறது 5, 7, 9 பார்வை. 3 வீட்டுக்கு அப்படின்னா 9 ராசிக்கு இவர் பார்க்க போகிறார். ஆகவே அற்புதமான பலன்களை கொடுக்க போகிறார். 12 ராசிக்காரர்களுக்கும்
சுபராக இருக்கக்கூடிய குரு பார்வை, உச்சம் பெற்று இருக்கக்கூடிய குரு சனீஸ்வரரை பார்ப்பார், ராகுவை பார்ப்பார். ஆகவே சனி செவ்வாயை பார்க்கறதுனாலையும் மழை போல வர பிரச்சனைகள் பனி போல மாறும். இந்த ஆண்டு உங்களுக்கு ராகு கேது பெயர்ச்சியும் இருக்கும். அதில் கேது கடகத்தில் சேர போகிறார். 7ஆம் இடத்துல ராகு மகரத்தில் இருக்க போகிறார். இது ஒரு அபூர்வமான காம்பினேஷன். 12 வருடங்களுக்கு ஒரு முறை எப்படி கடகத்தில் குரு வராரோ அதே மாதிரி 18 வருடங்களுக்கு ஒரு முறை கேது கடகத்துக்கு வரார். குரு கேது சேர்ந்து ஒரே வீட்டில் இருக்கிறது மிகப்பெரிய காம்பினேஷன். ஞானகாரகன் குருவும் ஞானகாரகன் கேதுவும் ஞானகாரகனோடு சேர்ந்த குருவும் இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால் பித்ருக்களுக்கு தர்ப்பணம், குலதெய்வ வழிபாடு, காசி ராமேஸ்வரம் கயா அப்படின்னு நீங்கள் போயிட்டு வர்றது நல்ல பலனை கொடுக்கும். படிக்கிற குழந்தைங்க, வேலைவாய்ப்பை தேடி வெளிநாடு போகிறவங்க, எனக்கு அமெரிக்காவில் கிடைக்கலையே சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் கூட அமெரிக்கா டோர் முன்ன என்ன, மற்ற நாடுகள் இருக்குது பிரபஞ்சத்தில். எங்கே ஒன்றாலும் உழைக்க தெரிந்தால் பிழைக்க தெரியும் அப்படிங்கிற மாதிரி இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராது. 2வது குரு கடகத்தில் உச்சம் பெறுறதுனால அற்புதமான பலனை கொடுக்கும். உங்கள் ஜாதகத்தில் குரு எப்படி இருக்கார், குரு சாதகமா நீச்சமா உச்சமா, குரு தசை நடக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். யாரோட சேர்ந்து இருக்கார் அப்படின்னு பார்க்கணும். இதெல்லாம் இன்ஸ்டன்ட் ஃபுட்டு. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் குரு எப்படி இருக்கார் நம்ம ஜாதகத்துக்கு அப்படின்னு ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டாக நம்ம ஜாதகம் பார்த்துக்கணும். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் இப்போ என்ன மகாதிசை நடந்துக்கிட்டு இருக்கு, எப்படிப்பட்ட திசா புத்திகள் நடக்குதுன்னு தெரிஞ்சு அதற்கு தகுந்த சுப பலன்கள் கூடும். ஆகவே என்னுடைய அன்பு நேயர்களே, இந்த குரு பெயர்ச்சிக்கு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் தானங்களும் தர்மங்களும் செஞ்சு வாழ்க்கையில் வெற்றி பெறணும். 12 ராசிக்காரர்களுக்கும் பரிகாரமும் பலன்களும் சொல்லியிருக்கேன். என் அன்பு நேயர்களே, பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவரும் அந்தந்த கோவில்களுக்கு போயிட்டு தானங்களும் தர்மங்களும் தான் நம்மளை காப்பாற்றும். கும்பராசி அன்பர்களுக்கு, கும்பராசி காலச்சக்கரத்துக்கு 11ஆம் இடம். கும்பராசிக்காரங்க ஒரு வீட்டில் இருக்காங்கன்னா அந்த வீட்டில் உள்ளவங்களாம் கவலைப்பட தேவையில்லைன்னு சொல்லுவோம். ஏங்க அப்படி சொல்கிறீங்க? கும்பராசிக்காரங்க ஒரு அலுவலகத்தில் இருந்தாலுமே அந்த அலுவலகத்தில் உள்ளவங்க கவலைப்பட தேவையில்லை. எப்படி இதை சொல்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் லாபஸ்தானத்தில் இருக்கனால நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல லாபம் அதிகரிக்கும். சார், நீங்கள் கும்பராசிக்காரங்க நீங்கள் இருந்தீங்கன்னா பொருளாதாரம் அந்த வீட்டில் ஆட்டோமேட்டிக்காக ரன்னிங் ஆகிட்டே இருக்கும். உங்கள் கையில் காசு இருக்கோ இல்லையோ அந்த குடும்பத்துக்கு காசு ரொட்டேஷன் ஆகும். ஒரு கடையில் கூட்டமே இல்லை, நீங்கள் வண்டியில் போய்க்கிறீங்க, பஸ்ஸில் போய்க்கிறீங்க, காரில் போகிறீங்கன்னா, இல்லை பக்கத்து கடையில் கூட கூட்டமே இல்லைன்னா நீங்கள் போய் சரக்கு வாங்குங்களேன். நீங்கள் சரக்கு வாங்கி போய் நின்ன ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் வாங்க முடியாத அளவுக்கு கூட்டம் வந்துடும். என்னடா கூட்டமாக இருக்கே, எப்படி கூட்டம் வந்துச்சு, திரும்பி பார்த்தீங்கன்னா கூட்டமாக இருக்கும். அந்த கைராசி உங்களுக்கு எப்பவுமே உண்டு. ஆனால் உங்களுக்கு தான் அதை பயன்படுத்த முடியாமல் நிறைய தடுமாற்றமும் உண்டு. ஸோ இப்படி நிலையில் நம்முடைய கும்பராசி என்பர்களுக்கு குரு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல அமர்ந்து என்னென்ன மாற்றங்கள்லாம் என்னென்ன முன்னேற்றங்கள்லாம் அந்த குரு பயிற்சியில் கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்க்க போகிறோம். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக பார்க்கறதுனால தன வாக்கு குடும்பஸ்தானம் சிறப்படைய போகுது. உங்களுடைய மனசில் இப்போ 2 விதமான குழப்பம் இருக்கும். இதை செய்வோமா வேண்டாமா, இதை செஞ்சு தோத்துட்டுமே, நம்ம புதுசாக செய்யும்போது மாட்டிக்கிடுவோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும். கண்ட்ரோல் பண்ணு நீங்கள் நினைக்க தான் செய்வீங்க. கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஓவர் டாமினேஷன். அதுவும் இந்த ஒரு 5 வருஷமாக கும்பராசிக்காரங்களாம் நிறைய குழப்பத்தை சந்திச்சிங்க. திருமண வாழ்க்கையில் பிரச்சனை, கணவன் மனைவி ஒற்றுமையில் பிரச்சனை, காதலில் பிரச்சனை, எதில் தாங்க பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லா விதமான உறவுகளுமே உங்களை எப்படி லாக் பண்ணலாம் அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதுலேருந்து நீங்கள் வெளியே வர போகிறீங்க. உங்கள் லைஃப் உங்களுக்காக வாழ போகிறீங்க. ஏங்க நீங்கள் கவிதை, கற்பனை, வண்ணம் அப்படிலாம் நீங்களாம் செம்மையாக பேசுவீங்க. அவ்வளோ அற்புதமான கலை நயம் கொண்டவங்க. நீங்கள் எங்கே போய் சிக்கிறீங்கன்னா, யாரை ரொம்ப விரும்புகிறீங்களோ
விரும்பும்போது சுகமாக இருக்கும், அடி சந்தோஷம், ஐயா சூப்பர் அப்படின்னு இருக்கும். விரும்பின பிறகு இந்த சொல்லுவாங்களே சொரிய சொரிய சுகமாக இருக்கும், சொரிஞ்ச பிறகு பார்த்தா அந்த இடம் ரணமாக இருக்கும்னு, அதே மாதிரி தான் இருக்கும். அவங்க மூலமாக தான் அவங்களுடைய நல்ல விதமான முன்னேற்றங்கள், நல்ல விதமான செயல்பாடை மறந்துட்டு நீங்கள் அவங்களுக்காக அர்ப்பணிப்பீங்க. அவங்களுடைய தேவைகள் முடிந்தண்ணியும் மானே தேனே பொன்மானே அன்பே உயிரே அப்படின்னு கவிதையை அள்ளி கொட்டுவாங்க. முடிஞ்ச பிறகு முன்ன மாதிரி ஒரு ஆளை பார்த்ததே கிடையாது, உன்னால தான் எனக்கு கஷ்டம், உன்னால தான் எனக்கு நஷ்டம்னு வாங்குறதையும் வாங்கிட்டு உங்களை மனசு கஷ்டப்படுத்தும். அதுவும் நம்ம கும்பராசி என்பர்களை காதல் திருமணம் முடித்தவங்க கிட்டத்தட்ட ஒரு 60% அன்பர்கள் திருமணம் ஏன் முடிச்சேன்னு தான் நினச்சிக்கிருப்பாங்க. இப்போ இந்த நிலையில் எப்போ மாறும்னு நினைக்கிங்களே, இப்போ மாறப்போகுது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம், உங்களை புரிந்து கொள்ளாத உறவுகள் புரியக்கூடிய பாக்கியம், உங்கள் சொல்லுக்கு உங்கள் செயலுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள், நிம்மதியாக தூங்கக்கூடிய தன்மை. நிம்மதியாக தூக்கம் கிடச்சா போகும் சார், நிம்மதியாக தூங்குவீங்க. வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறவங்க வெளிநாடு போவீங்க. இடமாற்றம் ஏற்பட்டு அந்த இடமாற்றத்தில் பதவி உயர்வோடு இடமாற்றம் உண்டாகும். சொந்தமாக தொழில் தொடங்கலாமா, இப்போ வேலை பார்த்துருக்கேன், சொந்தமாக தொழில் தொடங்கலாம். எனக்கு தெரிஞ்சு கும்பராசிக்காரங்க எந்த வேலை பார்த்தாலும் இன்னொரு சொந்த தொழில் கண்டிப்பாக வச்சுருப்பீங்க. சொந்த தொழிலுக்கு யோகக்காரங்களே நீங்கள் தான். ஆனால் தொழில் என்ன, மற்றவங்களை நம்பி ஒப்படைக்கூடாது. நீங்கள் உங்களை நம்பி நீங்கள் தொழில் பண்ணிங்கன்னா லாபம் தான். இந்த பார்ட்னர்ஷிப்பில் தொழில் பண்ண கும்பராசிக்காரங்க தப்பிச்சிட்டாங்கன்னா அது மிகப்பெரிய அதிசயம். அது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதேபோல் கும்பராசி பெண்களை திருமணம் முடிக்கின்ற ஆண்கள் மிகப்பெரிய பாக்கியவான்கள். அன்பை அள்ளி கொட்டக்கூடியவங்க தான் கும்பராசி பெண்கள். கும்பராசி ஆண்களுமே அப்படி தான். ஆனால் புரிந்து கொள்ளாதவர்கள் தான் இவங்களை தவறாக பேசுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட நம்மளுடைய நேயர்களுக்கு இந்த திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்க போது, பொருளாதாரத்தில் ஏற்றம் ஏற்பட போது, குடும்பம் ஒற்றுமையாக போகுது, மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அமைய போகுது. உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் ஏற்றங்கள் மாற்றங்கள் குருபவனுடைய அருளால் சூப்பராக கிடைக்க போகுது. மன குழப்பமே இல்லாமல் நிம்மதியாக இருக்க போகிறீங்க. ஓகேவா? ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னா, ராசியில் ராகு பகவான், 7ஆம் இடத்துல கேது பகவான். அப்போ துர்க்கை அம்மன் வழிபாடு செய்வது உங்களுக்கு துன்பமெல்லாம் போக்கக்கூடிய செயல்பாடை ஏற்படுத்தும். பத்திரகாளி அம்மன் வழிபாடு செய்வது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொடுக்கும். அப்போ ராகு கால வேளையில் நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாடை ஃபாலோ பண்ணுறவங்க வெற்றி மேலே வெற்றி தான் உறுதியாக கும்பராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் சொல்லக்கூடிய வழிபாடை மனசார ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தக்கூடிய நம்மளுடைய அன்பு நேயர்கள், உங்களுடைய நட்சத்திரம் ப்ளஸ் நான் சொல்லக்கூடிய அம்மனுடைய பெயரை போட்டு போற்றி போற்றின்னு போடுங்க. ஸோ இதை செய்யும் போது ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு குருவுடைய அருளால் வழிபாடு மூலமாக உறுதியாக கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. கும்பராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னா, கும்பம் ஏறக்குறைய 6 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் குத்தி 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 இப்போ நம்ம லைட்டாக இப்படி தொட்டால் கூட ஐயோ என்னால் முடியல அப்படின்ற மாதிரி ஸ்டேஜில் இருக்கீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாத சனியில் இருக்கீங்க. 7 நாட்டு சனியினுடைய கடைசி பகுதி. சனி பகவானே 75% உங்களை வறுத்து எடுத்துகிட்டு ஸ்டில் 25% தான் அப்படின்ற ஒரு நிலமையில தான் இருக்கார். அந்த ஸ்டில் 25% என்னால் தாங்க முடியல. அதுதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி அவர் குத்தி குத்தி நம்மளை இப்போ அவர் லைட்டாக ஒரு காம்ப்ளிகேஷன் கொடுத்தா கூட என்னால் முடியல, செத்துடலாம் போல தோணுது இப்படின்னு சொல்கிறவங்க தான் கும்பம். அதுக்கும் மேலே சிலர் கும்பத்திலே பிறக்கக்கூடாது, ராசியை மாற்றிடலாமா அப்படின்னு விளையாட்டாக கேட்பாங்க. பொதுவாக வந்து பாருங்கள், கும்பராசியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னாலே சனியினோட கடாட்சமும் உண்டு, சனியினோட கருணை பார்வையும் உண்டு. அதுதான் உண்மை. சரி, இப்போ இந்த பாத சனியில் இருக்கீங்க, கொஞ்சோண்டு கெடு பலன்கள் இருக்க போகுது அப்படின்னு சொன்னேன். அது கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சினால் இருக்க போகிறது இல்லை. காரணம், பாத சனியாகவே இருந்தாலும் குருனுடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேலே படுது. சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆகிட்டார். எந்த விதத்துலேயும் உங்களை வந்து கெடுக்க போகிறதில்ல. ஆக உங்கள் புண்ணு மொத்தம் ஆறி முதல்ல எப்படி இருந்தீங்க அந்த மாதிரி நல்ல அழகாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டம். இது ஒரு பெரிய ப்ளஸ். அதுக்கப்புறம் குரு பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா, குரு பகவான் 6ஆம் பாவத்தில் அமர்ந்திருக்கான். பொதுவாக உங்களுக்கு 2 மற்றும் 11க்கு அதிபன். தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவர் ருணரோக சத்ருஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துட்டுருக்கா அப்படின் போது ரோக குருவாக இருக்கார். கடன் இல்லாத, எதிரி இல்லாத, நோயில்லாத வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கணும்னு குரு பகவான் முடிவு பண்ணிட்டார். அவர் முடிவு பண்ணிட்டார்.
அப்புறம் என்ன நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாலே அதுக்கான லூப் லைன்ஸ் நிறைய கிடைக்கும். சாலிடாக கடனை அடைச்சி நிம்மதியாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக உங்களோட தினசரி வேலையை உங்களால் செய்ய முடியல. காலையிலேருந்து வேலைக்கு போக முடியல. வேலைக்கு போகும்போது நம்மளுக்கு தோணும், ஐயோ அங்கே போனால் அவன் வேற கத்தின்னு இருப்பானே, அவள் வேற கத்தின்னு இருப்பாளே, ஹையர் அஃபிஷியல்ஸ் நோக்கி நம்மளுக்கு ஒரு பயம். ஓகேங்களா? காலையில் எழுந்திரிச்சு வீட்டில் வந்து உட்காந்தான்னா குழந்தை ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி, பிள்ளைங்க காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி இவன் முன்னாடி போய் உட்காந்தா இவன் வேற சண்டை போடுவானே, சும்மாவே நம்மளை வம்பு இழுப்பானே அப்படின்ற பயம். மனைவி கிட்ட டிஃபன் கேட்டால் இவ வேற கத்துவாளே, இவ வேற பிரச்சனை பண்ணுவாளே, இப்படி எல்லா விதத்துலையும் பிரச்சனையை நினச்சி பயந்து உங்களோட தினசரி வாழ்க்கையே வந்து பார்த்திங்கன்னா சரியாக போல் உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸை பர்ஃபெக்டாக பிளான் பண்ண முடியல. அப்படியே பிளான் பண்ணாலும் கரெக்டாக செய்ய முடியல. அது அத்தனையும் மாறப்போகுதுன்னு கவலையே பட வேண்டாம். சரி, இப்போ குருனோட பார்வை முதல்ல உங்களோட 2ஆம் பாவத்தை பார்க்குறாரு. தன குடும்ப வாக்குஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, குதூகலம், காசு நடமாட்டம் முதல்ல இருந்த அளவுக்கு ரொம்ப பிரச்சனை இல்லைங்க. எக்கனாமிக்கலி இப்போ பெட்டராக இருக்கேன், நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. ஓகேங்களா? அதே மாதிரி 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. உங்கள் தொழிலை விட்டு உங்களை தூக்குனாங்க, அதுக்கும் மேலே இருக்கிற பிரச்சனை தாங்க முடியாமல் தொழிலை நீங்கள் வேண்டாம் தூக்கி போட்டு வந்துட்டீங்க. அப்போ தொழிலை இழுத்து மூடிட்டீங்க. இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்லாம் இருக்கிறவங்க படித்து முடிச்சா வேலையே எனக்கு இன்னும் கிடைக்கல, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கக்கூடியவங்களுக்கு தொழில் அப்படின்றது சிறப்பாக அமைய போது. இது ஒரு பெரிய ப்ளஸ். 12ஆம் பாவத்தை பார்க்குறாரு. ஏதோ ஒரு சுப செலவு, சுப வரையோ அப்படின்றது நடக்கும். நிறைய பேர் வீடு வாங்குறது, ஃப்ளாட் வாங்குறது, ஒரு 2 வீலர் வாங்குறது, ஒரு கார் வாங்குறது, இல்லை பிள்ளைங்களுக்கு ஒரு 2 கிராம் கோல்டு வாங்குறது, இல்லை நமக்குன்னு ஷாப்பிங் போகிறது, வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வாங்குறது, வெளிநாடு, வெளி மாநிலம், வெளி ஊர் டூர் போகிறது, அதுவும் குலதெய்வ கோயிலுக்கு போகிறது, அதே மாதிரி ஆன்மீக சுற்றுலா போகிறது, இன்ப சுற்றுலா போகிறது, இப்படி நிறைய நல்லது நடக்க போதுமா. ஆக ரொம்ப நாள் கழித்து கும்பத்துக்கும் சந்தோஷம் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு. கவலைப்பட வேண்டாம். சரிம்மா, எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்க. நாங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும்னா எதிலம்மா எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா ராகு பகவான் ஒன்றும் இல்லைம்மா. ஒன்றும் இல்லை, ராகு என்ன பண்ணுவார், நமக்கு எது கொடுத்தாலும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணுன்ற எண்ணத்தை தூண்டு வைப்பார் அப்படின்னு சொல்ல. இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. நம்ம வேலை செய்கிறோம், நம்ம வந்து சுயதொழில் வச்சு நடத்துகிறோம், இல்லை நம்ம ஏதோ ஒரு கன்சர்னில் வேலை செய்கிறோம் அப்படின்னா கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவகார்த்திகேயன் சார் படத்தில் சொல்லுவாங்க, எனக்கு உன்னோட சேர் தான் ஆசை அப்படிம்பார். அந்த மாதிரி ஓனரோட சேருக்கு ஆசைப்படுவோம். நம்ம ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் அப்படின்னாலும் அப்போ அதுக்கான முயற்சிகள் செய்வோம். அதே மாதிரி ஒரு சுயதொழில் வச்சு நடத்துகிறோம்னா இன்னும் சம்பாதிக்கணுன்ற எண்ணம் மேலோங்கும். நல்லது தானே, பெரிய லெவலில் சாதிக்க முடியும், சம்பாதிக்க முடியும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் என்ன, உங்களுக்கு சுயஸ்தானத்தில் ராகு இருக்கார் அப்படின்போது ஒரு மாய வலையை ஏற்படுத்துவார். ஒரு இனம் புரியாத குழப்பம், டெல்யூஷன், இல்யூஷன், ஹாலுசினேஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன், இந்த மாதிரி மன ரீதியான குழப்பங்களை ஏற்படுத்துவார். இது ராகு ஏற்படுத்தக்கூடிய மாய வலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆண் ராசி, சனியினோட ராசி, தைரியம், தன்னம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி இருக்க ராசி. ராகு ஓவர்டேக் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸி. நீங்கள் நினச்சிங்க, புரிஞ்சிக்கினீங்க, நம்மளுக்கு தப்பு நடக்குது, தப்பு எது மூலியமாக நடக்குது அப்படின்னு அனலைஸ் பண்ணி உங்களுக்கு எது மூலியமாக தப்பு நடக்குதுன்னா அதை தூக்கி கடைசா உங்களுக்கு ஈஸியாக முடியும். அப்போ ராகு மூலியமாக தான் உங்களுக்கு மன ரீதியான குழப்பம் வருது அப்படின்னா ராகு வந்து பார்த்திங்கன்னா ஓவர்டேக் பண்ண உங்களால் முடியும். ஸோ கொஞ்சம் நீங்கள் உங்களோட கான்ஃபிடென்ட் லெவலில் அதிகப்படுத்திக்கினீங்க அப்படின்னா ஓவர்டேக் பண்ண முடியும். இது வந்து மைனஸ்ன்னு சொல்கிறதுக்கு இல்லை. சரி, ஒரே ஒரு முக்கியமான மைனஸ் என்ன அப்படின்னா நமக்கு இன்னும் சம்பாதிக்கணுன்ற எண்ணம் வேணும். அந்த இன்னும் வேணுன்ற எண்ணம் வருமானத்தில் வரும், காதலில் வரும், காமத்துலேயும் வரும். அதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். அந்த இன்னும் சம்பாதிக்கணுன்ற எண்ணம் என்ன பண்ணும் அப்படின்னா ஏன் நம்ம நேர் வழியிலே சம்பாதிக்கணும். நம்ம அடுத்த தெருவில் அந்த ஆள் பாரு பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா தப்பான விதத்தில் தான் சம்பாதிக்கிறான், பயங்கர கோட்டீஸ்வரனா இல்லையா, நம்மளும் தப்பான விதத்தில் சம்பாதிக்கலாம். அவன் அறிவுக்கே அவன் தப்பான விதத்தில் இவ்வளோ சம்பாதிக்கிறான், நம்ம அறிவுக்கு நம்ம எவ்வளோ சம்பாதிப்போம் அப்படின்ற மாதிரிலாம் தோணும். அதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது. அதுக்கு நீங்கள் லாக்கிப்பட்டு வரமாட்டீங்க. காரணம் என்ன அப்படின்னா உங்களோட ராசி அதிபன் சனி பகவான் ஆல்வேஸ் தனி வழி, நேர் வழி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் மட்டும்தான் கவனம் அப்படின்றது வேணும். சரி, இப்போ வழிபாடு அப்படின்னும் போது நாங்கள் என்னம்மா வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ராகுவை பசிஃபை பண்ணக்கூடிய வழிபாடு. அதே மாதிரி சனி பாத சனியாக இருக்கான், குரு அதிசாரமாக பயிற்சி ஆகும் போது குருனோட பார்வை சனி மேலேருந்து விலகும். அப்போ இவங்க 2 பேரையும் பசிஃபை பண்ணக்கூடிய வழிபாடு. கும்பத்தில் பிறந்திருக்கீங்க, ராசி அதிபன் சனி, சனிக்கு யார் கடவுள்? ஈசன். அப்போ ஆதி கும்பேஸ்வரர் ஆலயம் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்குது. அந்த கும்பேஸ்வரர் ஆலயம் போயிட்டு நம்ம வழிபாடு பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்லது. அதுக்கும் மேலே அவ்வளோ தூரம் போக முடியலம்மா அப்படின்னா வீட்டு பக்கத்தில் சிவன் கோயில் எதுவாக இருந்தாலும் சனிக்கிழமை தோறும் சிவன் கோயிலுக்கு போங்க. எத்தனை சனிக்கிழமை முடியுமோ போங்க. போயிட்டு ஈசனை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. என்னால் கும்பிடலாம் முடியாதுமா, எனக்கு மனசெல்லாம் லைக்க மாட்டேங்குது. ஈசனோட கர்ப்பகிரகத்துக்கு முன்னாடி கம்முன்னு உட்காருங்க. முடிஞ்சால் ஈசனை பாருங்கள், இல்லைன்னா ஃபோனை பாருங்கள். நிறைய நல்லது நடக்குமா, கவலைப்பட வேண்டாம். சூப்பராக இருக்கும். சிவ வழிபாடு மேன்மையை தரும்.
வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கான பொதுவான பலன்கள். இதை பார்த்துட்டு இருக்க நீங்கள் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சியிலையாவது வீடு வாங்குவோமா, இந்த குரு பயிற்சி காலகட்டத்திலையாவது திருமணம் நடக்குமா, இந்த குரு பயிற்சி காலகட்டத்திலையாவது எங்கள் குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள் எல்லாம் ஓஞ்சிடுமா, இந்த குரு பயிற்சி காலகட்டத்திலையாவது எங்களோட ப்ராப்பர்ட்டி எங்கள் கைக்கு வந்து சேருமா, கோர்ட்டில் இருக்க கேஸ்னோட ஜட்ஜ்மெண்ட் எங்களுக்கு ஃபேவரபுளாக வருமா, குழந்தையின்மைக்காக வைத்தியம் பண்ணிகிட்டு இருக்கோம், இது சாதகமாகுமா, இந்த மாதிரி 1 2 குடும்பம்னு எடுத்தால் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்க தானம்மா செய்யும். அந்த மாதிரி உங்கள் குடும்பத்துலேயும் பல பிரச்சனைகள், தீராத பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இது எப்படிமா தீருமா தீராதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்மளோட சுய ஜாதகம் தாம்மா அதுக்கான இண்டெக்ஸ். சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக கண்டுபிடிச்சிட முடியும். அந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்கம்மா, அதுக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். நன்றி.